என்னங்க அங்க பாருங்க. மாமா காஃபி. என்ன மாலினி, மாமாக்கு மட்டும் ஸ்பெஷல் காஃபியா? வாங்கண்ணா, சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும்பா. எங்கோப்பி, மாலினி நல்லா வளர்ந்துட்டால? ஆமாண்ணே, 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ சின்ன பொண்ணு மாதிரி இருந்தா, இப்போ நல்லா வளர்ந்துட்டா. பொண்ணுங்க வளர்ச்சியே அப்படிதான். இப்போ இப்படி இருப்பா, நாளைக்கு கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரிய பொம்பளை மாதிரி தெரியவா. அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு பிறந்துடுச்சுன்னா என்ன மாதிரி இருப்பா. எங்கோப்பி, உனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல? அண்ணே, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதான் நாள் குறிச்சிட்டு முகத்தை தேதியும் குறிச்சிட்டா கல்யாண வேலையெல்லாம் மழமழன்னு ஆரம்பிச்சலாம்ல. அண்ணா, ஆமா கோபி, மாலினிக்கு மட்டும் இல்ல, சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இத்தனை நாளா அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. நீ வேற ஃபாரின் போயிட்டு வந்துட்டியா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். நாங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி என்ன சொன்னீங்க? உனக்கும் மாலினிக்கும் கல்யாண பேச்சு பேசலான்னு. என்ன நீ இது என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏதோ சாமி வேண்டுதல் கோயில் அப்படின்னு சொன்னீங்க, ஏன் மறைச்சிங்க? அது அப்படி சொன்னா நீ வந்திருக்க மாட்ட. அதான். தயவு செஞ்சு யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்கண்ணே. பாவம் இந்த மாலினி சின்ன பொண்ணு, அதுகிட்ட போய் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி தேவையில்லாம மனசுல கற்பனையை வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படுவாங்க. நீ சரின்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. சரின்னு சொல்றதுக்கு எனக்கு என்னென்ன அவசரம்? அவசரம்னு சொல்லாதப்பா, அவசியம் சொல்லு. இத பாரு, நான் கோபி, நீ இப்பயே முடிவை சொல்லணும்னு இல்லை, நல்லா யோசி. ஆனா நம்ம கிளம்புறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. அண்ணா, அது வா. நல்ல முடிவா சொல்லு கோபி. என்னக்கா ரெடி ஆயிட்டியா? கார்த்திக். கோபி, சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. எதுக்கு? இன்னைக்கு எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன பண்ற நீ? நான் உனக்கு அப்பவே சொன்னேன்ல. அது ஏண்டா, ஃபேமிலி ஃப்ரெண்டு நீ ஒருத்தன் தான் இருக்க. சரி, நீ போய் சீக்கிரம் உங்க அண்ணன் அண்ணியெல்லாம் கூப்பிட்டு வா. அதுல கார்த்திக், நான் இப்போ கும்பகோணத்துல இருக்கேன். கும்பகோணத்துலயா? அங்க எதுக்கு போன? அது அதனால என்ன, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. என்ன கோபி, நீ இல்லாம எப்படி? நான் எங்க இருந்தாலும் உங்க வீட்டு சந்தோஷத்துல எப்பவும் கலந்துப்பேன். சரி, கல்யாணத்துலயாவது நீ தான் முதல் ஆளா இருக்கணும், சரியா? சரி சரி, நான் வச்சிடுறேன். ரெடியா எடுக்கா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா. கோபி, ரஞ்சனி உன்னை ஏமாத்தினது எங்களால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன உடனே எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா?
ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா என்னப்பா, அதனால எல்லாமே போயிடுச்சா என்ன? அதனால தான் நாங்க மாலினிய பொண்ணு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். இத பாரு கோபி, சொந்தத்திலையும் சரி சொத்துலையும் சரி இவங்க நிறைஞ்சிருக்காங்க. நீ வேலை வியாபாரம் கஷ்டப்பட வேண்டாம். நாளைக்கே நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட இவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. ஆமா கோபி, ரஞ்சனி உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இது சரியான பதிலா இருக்கும். அவ கல்யாணம் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னோட கல்யாணம் நடக்கணும். அண்ணி, வார்த்தைக்கு வார்த்தை ரஞ்சனி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றீங்களே. ரஞ்சனி எப்ப நீ என்னை ஏமாத்தினா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி ஒன்னா போய் ஒன்னா பழகி திடீர்னு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிச்சா நீங்க சொன்ன மாதிரி ஏமாத்துறதா அர்த்தம். ஆனா நானும் சரி, என்கிட்ட அவளும் சரி, இத பத்தி நாங்க எப்பவுமே பேசிக்கவே இல்லையே. நாமளா நினைச்சு நாமளா ஏமாத்திட்டானா எப்படி அண்ணி? சரி, நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சினி என்னை ஏமாத்திட்டதாவே இருக்கட்டும். அதுக்காக நான் இது கல்யாணத்துக்கு அவசரப்படணும்? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி என் கல்யாணத்தை நடத்த இது என்ன விளையாட்டா? போட்டி போட்டு ஜெயிக்க என்னென்ன? இத நம்ம வீட்லயே சொல்லியிருந்தா நான் அங்கேயே தெளிவுபடுத்திருப்பனே. இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு ஏற்பாடு பண்ணி இங்க இருக்கிறவங்க மனசுலயும் இவ்வளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டீங்களே. என்னென்ன? அண்ணா, ரஞ்சனி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுண்ண. ஆனா அவ எந்த சூழ்நிலையில அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரியல. எப்படி சம்மதிச்சிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம் தானே. முதல் நான் கேட்கும் போது அதிர்ச்சி ஆயிட்டேன், உண்மைதான். ஆனா இப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அதிர்ச்சியில இருந்து மெல்ல மெல்லமா வெளியே வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோங்கண்ணே. இங்க இருக்கவங்ககிட்டயும் என் நிலைமைய புரிய வச்சிருங்கண்ணே, ப்ளீஸ். கோபி, அப்பா, அக்கா ரெடிப்பா. ஏன்பா 3:30 மணிக்கு வந்துருவாங்கன்னு சொன்ன, மணி 4 ஆச்சு, இன்னும் ஆளை காணோம்னா என்ன பார்த்தோம்? அதான் எனக்கும் தெரியல, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சரி, போன் இருக்குல்ல, போன் பண்ணி பாருப்பா. மறந்தே போச்சு. ஹலோ, நான் ராஜகோபால் பேசுறேங்க. பொண்ணோட அப்பா தான். ஏங்க, ஏதாவது வழியில் டிராபிக் ப்ராப்ளமா? இல்ல, ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்காக தான் கேட்டேன். நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா நல்ல நேரம் போறதுக்குள்ள பேச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் போனாலும் அதுல ஒண்ணு தப்பு வராதுங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அதெல்லாம் என்னைக்கும் நடந்ததுங்க. ஐயோ, ஜெயிலுக்கு போனதெல்லாம் அவ கஸ்டம்ஸ்ல இருக்கும்போது டியூட்டி சம்பந்தமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா. அது சோசியல் சர்வீஸ் மாதிரிங்க. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னதுக்கெல்லாம் வேற ஒரு காரணம் இருக்குதுங்க. சார், தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். என் பொண்ணு மேல வீணா பழி சுமத்துறீங்க சார் நீங்க. சார், இதை நான் வீட்டுக்கு வந்தப்போ நீங்க கேட்டிருக்கலாம், நானும் சொல்லியிருப்பேன்ல. இப்ப சொன்னா எப்படி சார் இது? சார், இதை நீங்க எங்கிட்ட கேட்டிருக்க வேணாம், எங்க தரகர்கிட்ட கேட்டு இதை நீங்க தெளிவுபடுத்திருக்க வேணாமா? சார் இல்ல சார், ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்களேன் சார். வீண் பழி சுமத்திருக்காங்க சார் யாரோ. சார், தயவு செஞ்சு நம்பாய் சார், ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ. என்னப்பா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சுப்பா? சீக்கிரம் வாப்பா. என்னடி? என்ன சொல்லுப்பா, என்னாச்சு? தள்ளுடா. என்னங்க, என்னாச்சுங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையம்மா. ஐயோ, ஏ பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னது வேண்டாமா? இவ்வளவு ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம் சொன்னா என்ன பார்த்தோம்? அவங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணுவாங்களா? அவங்க மேல தப்பு சொல்ல வர, என் மேலதான் தப்பு. மாப்பிள்ளை பார்த்த உடனே ரஞ்சினி ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போன விஷயத்த, அவ கஸ்டம்ஸ்ல இருக்கும்போது அவ ஜெயிலுக்கு போன விஷயத்தையும் நான் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெளிவுபடுத்தி இருக்கணும். என்னைக்கோ நடந்ததானு நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டு சொல்லல. ஆனா இன்னைக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
அதனால பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் பண்ண தப்பு இன்னைக்கு அது என் பொண்ணுக்கே தண்டனையா வந்து முடிஞ்சிடுச்சு. ஐயோ சாரதா, நான் என்ன பண்ணுவேன்? என்னால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த குடும்பத்துல நடத்தவே முடியாதா? மேலும் மேலும் ரஞ்சனிக்கு நான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒருவேளை நான் செத்தாதான் நல்ல காரியம் நடக்குமோ? என்னப்பா? என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே, எனக்கு இடி மேல இடியா விழுதே கடவுளே. மிஸ்டர் ராமச்சந்திரன், மதுவோட கண் ஆபரேஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? லிஸ்ட்ல நாம 4வது பேரா இருக்கோம் மேடம். இன்னொரு 10 நாளுக்குள்ள டேட் சொல்லிடுவாங்க. என்ஆர்ஐ கோட்டால தானே புக் பண்ணிருக்கோம். அப்படி இருந்துமா இவ்வளவு லேட் ஆகுது? ஏற்கனவே இருக்கிற 2 பேருமே என்ஆர்ஐ பார்ட்டி தான் மேடம். ஒருத்தர் ஆஸ்திரேலியா தான் வந்திருக்காரு, இன்னொருத்தர் கனடா பர்சன். சீக்கிரமா பாருங்க ராமச்சந்திரன். ஆ. ஏன்னா மது முன்ன மாதிரி இல்ல, வெளியில போக பழகிட்டா. ஃபாரின்லாம் பரவாயில்ல, எல்லா ரோடும் தெரியும். அது மட்டும் இல்லாம அங்க அவளுக்கு செக்யூரிட்டி இருக்கு. எங்க போறா, என்ன பண்றான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு தெரியும். ஆனா இங்க அப்படி இல்ல. அம்மாவும் வத்சலா மாமியும் ரொம்ப வயசானவங்க, எப்பவுமே கவனிச்சுக்க முடியாது. நீங்களும் ஆபீஸ் வேலையா வெளில போயிடுறீங்க. அதான் எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ ஆபரேஷனை முடிக்கணும். நானும் எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்துட்டேன், எல்லாருமே நம்பிக்கை இல்லாம தான் சொன்னாங்க. ஆனா இங்க வந்து அவளை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. மிஸ்டர் ராமச்சந்திரன், உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளை விட இந்தியாவில தான் பிளட் பேங்க், ஐ பேங்க் அண்ட் ஹியூமனிட்டி கூட அதிகம் இங்க தான் இருக்கு. எங்கேயோ தொலைச்ச மதுவோட பார்வைய இங்க வந்து கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடிக்கடி அந்த டாக்டர் கிட்ட கான்டாக்ட்ல இருங்க. ஓகே மேடம். அம்மா, மாமா வா. வாமா. அம்மா போன்மா. யாரு? ரஞ்சினி அக்கா. ரஞ்சினி அக்காவா? அன்னைக்கு நான் காணாம போனப்ப என் ஆட்டோல கூட்டிட்டு வந்து விட்டாங்கல்ல, அவங்கதாம்மா. ஓ, ஹலோ. ஹலோ ஹலோ